சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட்லேருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ ரிலீஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினோத் பிரதருக்கு தான் இந்த ஃபுல் கிரெடிட் போய் சேரணும். ஏன்னா நானவேல் சார் சொன்ன மாதிரி யூஸ்வலாக ஒரு ப்ராஜெக்ட்னா ஹீரோ கதை கேட்பாங்க, இல்லைன்னா அப்படி உட்காந்து கதை கேட்பாங்க, இல்லைன்னா ஒரு டேரக்டர் ஏதாவது ஒரு கதை கேட்டு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு இல்லாமல் ஆக்சுவலாக எனிமி படம் ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து வினோத் வந்து இந்த மாதிரி முரளி கோபி நல்ல ஒரு கதை கூட இல்லை, ஒரு நல்ல ஒரு தாட் ஒன்று வச்சிருக்காரு. சும்மா ஒரு ஒன்லைன் ஒன்று சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது நம்ம வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி மச்சான் நம்ம பண்ணலாம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது இப்படி ஷூட் பண்ணாதான் நல்லாயிருக்கும், இந்த ஸ்கேலில் தான் ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரே ப்ரொடியூசர் வந்து வினோத் தான். மார்க் ஆண்டனியில் பார்த்துருப்பீங்க, எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஸோ இப்போ முரளி கோபி சார் ஸ்கிரிப்ட்னு யூஸ்வலாக வந்து ரொம்ப வைடாக இருக்கும். லூசிஃபர்லாம் எம்புரான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக இருக்கும், நிறைய லேயர்ஸ் இருக்கும். அது வந்து ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறது வந்து முன்னாடியே தயாராகி தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் அவர் எப்பவுமே வச்சுருப்பார். ஸோ அந்த விதத்தில் கிருஷ்ணகுமார் சார் வந்து ரொம்ப பாராட்டினேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிறைய லேயர்ஸ் இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட், அந்த பேப்பரில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அந்த கன்வர்ஷனில் நிறைய லாஸ் ஆகும். சில விஷயங்கள் புரியாமல் போகும், சில விஷயங்கள் வந்து நினச்சது எடுக்க முடியாது. பட் அது எதுவுமே மிஸ் ஆகாமல் அதே சமயத்தில் வினோத் வந்து எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ண படம் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதில் அந்த கேரக்டர், அந்த தமிழ் கேரக்டர் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் எ ப்ராடக்டாக நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டெக்னிக்கல் வைஸும் சரி, ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, எல்லா விதத்துலேயும் வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த ப்ராஜெக்ட் என்ன மெயினாக என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த ஒரு ட்ரிவாண்ட்ரத்தில் நடக்கிற கதை. ஒரு தமிழ் பையன் அங்கே போகிறான், சேம் டைம் ட்ரிவாண்ட்ரம் சார்ந்த அந்த கேரளா தமிழ்நாடு பார்டர் திண்டுக்கல் அந்த பகுதியிலையும் நடக்கும். ஸோ பாதி தமிழ் இருக்கும், பாதி மலையாளம் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து பைலிங்குலாக ஷூட் பண்ணுறதா இல்லை வந்து டப் பண்ணுறதா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் ஒரு லாங்குவேஜில் தமிழ் வந்து தமிழாக ஷூட் பண்ணிட்டோம், மலையாளம் வந்து மலையாளம் மட்டும்தான் ஷூட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுமே இருக்கும். ரெண்டு வெர்ஷனும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து மலையாளம் இருக்கிற வெர்ஷன், மலையாளம் இருக்கிற டைலாக்ஸ் வந்து டப் பண்ணி தமிழ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி, ஏன்னா நிறைய இமோஷ்னலான சீன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் மலையாளம் போர்ஷன் மட்டும் தமிழுக்கு டப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 வருஷனாக ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம். ஐ திங்க் we are all excited. ஸோ அண்ட் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யுவா, நிறைய படங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த டிஐ அவுட்புட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரு 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 ரா ஃபுட்டேஜாக தான் இருக்கும். பட் அது சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம டிஐலாம் பண்ணிட்டு வரும்போது நல்லா இருக்குன்றது அப்படின்னு. பட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கிறது, ரியலி லைக் இட். அண்ட் மை ஃபைட் மாஸ்டர் சக்தி சார் வேணும் சார், நிறைய படங்கள் ஒன்றா வந்த டெடியெல்லாம் நம்ம ஒன்றா பண்ணோம். ஸோ அவர் கூட இந்த படத்தில் வந்து ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. பாவம், இது ஷூட்டிங்க்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் சொல்லி அவர் பிடிச்சி வச்சுட்டாங்க. நீங்கள் எந்த படம் சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டைரக்டர் சொல்லிட்டாரு. ஸோ அவரும் எங்கள் கூட, ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற சீக்வன்ஸ் அப்படி இருக்கும், ரொம்ப இமோஷ்னலான ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும். என்னோட ஸ்பெஷல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மாஸ்டர் இன்டர்வல் பிளாக் தான். எனக்கு ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணியிருப்பாரு. அது இமோஷனும் இருக்கும். இந்த பிகினிங் ஒரு சின்ன ஒரு வார் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாரு. ஸோ ஆஸ் எ ஃபிலிமாக இது வந்து ரொம்ப டெக்னிக்கலி வெல் மேட் ஃபிலிம், தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ். அதே சமயத்தில் ஆக்டர்ஸ், இப்போ இந்திரன் சார் அவர் வந்தது என்னன்னா, அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் இந்த படத்தில். படம் லாக் பண்ண உடனே டேரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டது வந்து எனக்கு இந்த படத்துக்காக 100 நாள் வேணும் அப்படின்னு தான். ஸோ அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒருத்தம் பண்ணுற மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்கும். அதனால தான் அவர் கேட்டோன்னு கேட்டார், என் உடம்பு வச்சு இது பண்ண முடியுமா சார், அப்படி இந்த உடம்பு வந்து இந்த கேரக்டர் பண்ண ஒத்துக்குமா அப்படின்ற கேள்வி தான் இருந்தது. பட்
படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அவ்வளோ இன்டென்ஸாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு படத்தில். அதே மாதிரி சுனில், அப்புறம் விஜய் ராகவன் சார், தேவமோகன், அப்புறம் முரளி கோபி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, நிக்கிலா மெல், சாந்தி, அவங்க கேரக்டர்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேரக்டர். பட் அட் த சேம் டைம் ரொம்ப அழகாக அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக அவங்க போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே வந்து நம்மளுக்கு வந்து அருவருப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃபிகல்ட்டான கேரக்டர். அதனால தான் அந்த இதெல்லாம் சொல்கிறேன். பட் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இந்த June 25 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. 2 வருஷமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.